அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாய் இந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது 1 வீக் ஊறணும், அப்படியே விட்டுடணும். இது நல்லா ஊறி நல்லா அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு அல்வா பதமாக இருக்கும். இந்த ஊறுகாய் எடுத்து சாப்பிடும்போதே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ சாப்பிட்டா அந்த வத்தல் மாதிரி வதக்குன்னு இருக்கும். இப்போ சாப்பிடக்கூடாது, இது 1 வீக் ஆகணும். ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். அந்த ஊறுகாய் அவ்வளோ செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இந்த இனிப்பு ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டு, செம்ம ஃபேமஸ்ஸு. இது ஆந்திரா ஸ்பெஷல். அதனால தான் நான் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த ஊறுகாய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸு. இருந்தாலும் ஒவ்வொரு டைமாக ஒவ்வொரு வீடியோ எடுத்து அதை உங்களுக்கு எல்லாம் செட் பண்ணி ஒரு 10 நாளாக இந்த ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு. அப்பப்போ எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு தான் நான் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. அதனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரம், இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். சொன்ன அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு மேலே மாங்காய் போடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் எல்லாமே கூடுதலாக போடுற மாதிரி இருக்கும். இந்த 7 மாங்காவுக்கு 1 கிலோ வெல்லம் எடுக்கணும். அதில் 3/4 கிலோ போட்டுட்டு 1/4 கிலோ வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த ஒரு 100 கிராம் அளவுக்கு திரும்ப சர்க்கரை அதிலேயே போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா அந்த டங்கு பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஜூஸையும் எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊறுகாயை போட்டு ஊற வச்சிடணும். இதை ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் ஜாடியில் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கவங்க மட்டும் இந்த ஊறுகாய் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஊறுகாய் குபேரனுக்கு உரியது. அதனால் வீட்டில் ஊறுகாய் இருந்தால் செல்வம் பெருகணும்னு சொல்லுவாங்க, ஐதீகம். அதனால் நீங்களும் நிறைய ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்லேயும் செல்வம் பெருகும். ஓகே, தேங்க்யூ.